அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சம்ம பாருங்கள், ரூபாய் 3000 அசலுக்கு 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையிலுள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரூபாய் அசல் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பி ஃபார் அசல் நம்ம இந்த பின்னு கொடுவோம், அது 3000 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 4% கொடுத்துருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையிலுள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வேறுபாடுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 ஹோல்ஸ். இதுதான் இதற்கான ஃபார்முலா. இப்போ நம்ம பி இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோங்க, 3000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. இப்போ 4/100 ஹோல் ஸ்கேர் பாருங்க, 3000 4/100 இன்ட்டு 4/100. இந்த சீரவும் இதையும் அடி கொடுத்துடலாம், இதையும் அடி கொடுத்துடலாம். பாருங்கள், 2 4. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 × 4 3 × 2 6 6 × 4 24/5. இப்போ அடி கொடுத்தோன்னா 4 5 20 8 என்னங்கலாம். அப்போ நமக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வேறுபாடு எவ்வளவு, 4.8 ஆன்சர். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு தடவை பார்க்கலாம். ரூபாய் 3000 அசலுக்கும் 4% வட்டி விதத்து 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. பி நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அசல் 3000 கொடுத்துருக்காங்க, அதனால் பின்னு எழுதியிருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வேறுபாடு பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் 100 ஹோல் ஸ்கொயர் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோம். பிக்கு பதிலாக 3000, ஆருக்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4.8 ஆன்சர். தேங்க்யூ.